வணக்கம். என்னுயிரே செல்லம்மா இறுதி அத்தியாயம் ப்ரோமோ எபிசோட். ரதிக்கு பிரசவ தேதி நெருங்கிக் கொண்டிருக்க தேவா ரதியுடனேயே இருந்தான். அன்று அலுவலகத்தில் வேலை முடிய இரவு 12 மணி ஆகிவிட்டதால் காலையில் வருகிறேன் என்று ரதிக்கு ஃபோன் செய்துவிட்டு அவன் வீட்டிற்கே வந்துவிட்டான். இரவு தேவா நன்றாக அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த நேரம். அதிகாலை 3 மணிக்கு மொபைல் ஃபோன் அடிக்க வேகமாக எழுந்து ஃபோனை எடுத்தான். மாப்பிள்ள, ரதிக்கு பெயின் வந்துருச்சு, நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கோம், நீங்கள் சீக்கிரமாக வந்துடுங்க என்று ராஜன் படபடப்பாய் பேச, 10 மினிட்ஸ் வந்துடுறேன் மாமா, சந்திரமதி மேடமுக்கு கால் பண்ணிடுங்க என்று ஃபோனில் பேசியபடியே வெற்று உடம்பும் சாட் சகிதமாய் இருந்தவன் வேகமாய் உடைமாற்றி கார் சாவியை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்திருந்தான். தேவா மருத்துவமனையை அடையும் போது ரதியை பிரசவ வார்டுக்குள் அழைத்து சென்றிருந்தார்கள். பிரசவ வார்டிலிருந்து அவசரமாய் வெளியில் வந்த சந்திரமதி, தேவா, குழந்தையுடைய பொசிஷன் கொஞ்சம் மாறி இருக்கு, சிசேரியன் தான் பண்ணணும் என்று சொல்ல, டாக்டர் சீக்கிரம் அவளை ரொம்ப நேரம் கஷ்டப்பட விடாதீங்க என்று சொன்னவனின் கண்கள் கலங்கி போய்விட, ஓகே ப்ரொசீஜர் ரெடி பண்ணிட்டு இருக்கோம், ரதி உங்களை தான் கேட்டுட்டே இருந்தா, வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு போங்க என்று சந்திரமதி சொல்லி முடிக்கும் முன் ரதியின் அருகில் இருந்தான் தேவா. தேவா வந்துட்டீங்களா, ரொம்ப வலிக்குது, என்னால் முடியலை என்று அவள் கண்ணீரோடு கூற, செல்லம்மா என் உயிரிடி, நீ ஒன்றாகாது, தைரியமா இரு. தேவா பேசிக்கொண்டிருக்க அறைக்குள் வந்த சந்திரமதி அவனிடம் கண்களை காட்டினார். சரி, நான் வெளியே இருக்கேன், நீ தைரியமா இரு என்று அவள் கன்னத்தில் முத்தமிட்டு விட்டு வெளியில் சென்று நின்றான் தேவா. அவளிடம் தைரியமாக இருப்பது போல் காட்டிக்கொண்டாலும் மூர்த்தியும் யசோதாவும் செய்த சதியை நினைத்து அவனுக்கும் உள்ளுக்குள் கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்தது. மருந்தை மாற்றி கொடுத்த சித்திரையும் கடவுளின் மறு உருவமாயிருந்து குழந்தையை காத்த நாகராஜனையும் நினைத்து மனதார நன்றி கூறினான். பாட்டிகளை அழைத்து கொண்டு மனோகரும் மருத்துவமனை வந்து சேர்ந்தார். தேவா, என்ன சோர்ந்து போய் உட்கார்ந்துட்ட, பிரசவம்னா அப்படித்தாண்டா இருக்கும் என்று வள்ளியம்மை பாட்டி தேவாவிற்கு ஆறுதல் சொல்ல, ஆனா பாட்டி, அக்கா இவ்வளோ கஷ்டப்படலையே, உள்ள அழைச்சிட்டு போனாங்க, போன உடனே குழந்தை பிறந்துருச்சு, ரதிக்கு ரொம்ப நேரம் ஆகுதே. தேவா கலக்கமாய் கேட்க, அப்படிதாண்டா ஆகும், அபிக்கு சுகப்பிரசவம், அதனால போன உடனே டெலிவரி ஆயிடுச்சு, ரதிக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதான் இவ்வளவு நேரம் என்று பாட்டி தைரியம் சொல்லி கொண்டிருக்க ஒரு இடத்தில் உட்கார முடியாமல் ஆபரேஷன் தியேட்டரையே பார்த்தபடி அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தான் தேவா.